இந்த ஆத்துமாவை குறித்து ஒரு காரியம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த எலிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலி எதனாலும் தொலைச்சிக்கிட்டு உள்ள வந்துடும். பெரிய பெரிய ஓட்டையாக போட்டுட்டு, செவரில் கூட ஓட்டையை போட்டுட்டுலாம் வந்துடுது. ஆனால் அதுக்குன்னு சொல்லி ஒரு பொறி வைக்கிறாங்க, எலி பிடிக்கிறதுக்குன்னு பொறி வைக்கிறாங்க. அந்த பொறிக்குள்ள உள்ள வந்துடுது. உள்ள வந்த உடனே டப்புன்னு அது பிடிபட்டுறது. பிடிபட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஒரு மரத்திலேயே, அது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சாதாரண ஒரு மரத்தில் தான் அதை செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் பிடிபட்ட உடனே இந்த எலிக்கு என்ன நினைக்கும் தெரியுமா? நம்ம மாட்டிட்டோம், இதுல இருந்து இனிமே தப்பிக்கவே முடியாதுன்னு உடனே அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வேலையே செய்யாது தெரியுமா? உள்ள இருக்கு. ஒரு 4 கடி கடிச்சிச்சுன்னா அந்த மரத்தை, அந்த பொரிய பிச்சுக்கிட்டு கூட வெளியில வந்துடலாம், தப்பிச்சிடலாம். ஏன் அது தப்பிக்கிறது இல்லைன்னா, உள்ள போய் மாட்டி டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டவன சுத்தி சுத்தி பார்க்குது. பார்த்த உடனே சிக்கிட்டோம், இனிமே நம்மால முடியாதுன்ட்டு அந்த காரியத்தை செய்யவே வராது. இன்னைக்கு பிசாசினால் நான் பிடிக்கப்பட்ட உடனே ஒரு விதமான ஒரு பயம், ஒரு விதமான சந்தேகம், என்னால முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு வாய்க்காதுன்னு சொல்லி நானே என் காரியத்தை பார்த்து 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 இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நம்ப ஆரம்பிச்சதுனால எங்கேயோ ஒரு இடத்துல பொறியில மாட்டி இருக்கிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பிக்கொண்டோம். என்ன கண்ணி? சத்துரு நமக்கு சாகிற வரைக்கும் நம்மளை சாபத்திலையும் பாபத்திலையும் தரித்திரத்திலையும் அவமானத்திலையும் வைக்கும்படியான ஒரு கண்ணிக்குள்ள வச்சிருந்தான். அந்த கண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது, இருளுக்குள்ள இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. நான் ஏன் இப்படி வாழணும்? நான் ஏன் இவ்வளவு குறைவோடு கூட வாழணும்? நான் ஏன் இந்த இயேசுவை நம்பக்கூடாது? என் வாழ்க்கையை ஏன் இந்த இயேசுக்கு அர்ப்பணிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த சனப்பொழுதுல எனக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வந்தது. எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை வச்சுதான், தேவன் எனக்குள்ள ஏற்கனவே வைத்த ஆற்றலை வச்சுதான் என் கண்ணி தெரித்து இன்னைக்கு நான் தப்பி இருக்கிறேன். எல்லா பாவியும் மனம் திரும்பி நீதிமான் ஆக்கப்படும் பொழுது நடக்கிற சம்பவம் இதுதான். அதனாலதான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருக்கட்டும், எத்தனை வருட விசுவாசிகள் மூப்பராக கூட இருக்கட்டும், தேவன் இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிற அவர் ஒரு ஆள் என்னைக்கோ ஒரு நாள், ஒரு வேளை, ஒரே ஒரு நேரமாவது தேவன் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள நிச்சயமா வந்திருக்கும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள அவங்க கட்டாயம் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க, சூழ்நிலையுடைய அறிவு ரொம்ப பெருசா வருது. அந்த அறிவை பார்த்த உடனே விசுவாசத்திலிருந்து வருகிற அறிவு இங்கே குறைஞ்சு போகுது. இயேசு கடல் மேல நடக்கிறாரு, நீரை ஆனால் நானும் வர உத்தரவு கொடும். ஏன்னா பக்கத்திலே இருந்து இருந்து பார்த்துட்டாரு, என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உன்னாலையும் செய்ய முடியும், செய்ய முடியும் கேட்டு கேட்டு அவர் வளர்ந்து வர்றாரு. அந்த பேதுரு இப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே நீரை ஆனால் நானும் வர உத்தரவு கொடும். என்ன ஒரு தைரியம் பாருங்க. நடந்துட்டு இருக்கிறது இயேசுப்பா, அவர் கடவுள், நீ சொன்னிய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவரால் முடியும், என்னால எப்படி முடியும்? ஆனா அந்த அளவுக்கு இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது தைரியம் கொண்டு வந்துடுறாரு. உனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஆற்றல், உனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட திறமைகள்லாம் இருக்குது, எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இன்னைக்கு உனக்குள்ள இருக்குது, எல்லாம் சொல்லி கொண்டு வந்ததுனால ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வர எனக்கு உத்தரவு கூடும் வா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை. அந்த ஆழம்னா என்னன்னு தெரியும், கடல்னா என்னன்னு தெரியும், எத்தனை பேர் அதுல செத்து போயிருக்கிறான், எல்லாம் தெரிஞ்ச அறிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்குது. எழுந்து நடக்கிறாரு, படகு விட்டு எகிரி குதிச்சா அது வரைக்கும் கீழே இழுத்துக்கிட்டு இருந்த தண்ணி இப்ப நடக்கிறதுக்கு அந்த காலுக்கு எசைஞ்சு போகுது. போய்கிட்டே இருக்கிறாரு, இயேசுவை பார்க்க பார்க்க நடக்க தொடங்கினான். அப்ப ஏற்கனவே நடந்துட்டார். ஒரு மனிதன் கடல்ல நடந்தார். யார் அவர்? பேதுரு. மனிதன் கடல்ல நடந்தார். இயேசு நடந்தது எல்லாருக்கும் தெரியுங்க. மனிதன் கடல்ல நடந்தார், நடக்க தொடங்கினான். தொடங்கி போய்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்ப விசுவாசத்திலிருந்து வந்த அறிவு குதிக்க வச்சுச்சு, குதிச்சாச்சு, நடந்தாச்சு, போய்கிட்டே இருக்குது. நடந்து போய்கிட்டே இருந்தா சுத்தி சுத்தி அந்த காற்றினுடைய சத்தம், மழையினுடைய சத்தம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு விதமான அவிசுவாசம். இந்த அறிவு, உலகத்தை சார்ந்த அறிவு உள்ள வந்த உடனே மூழ்க தொடங்கினான். மூழ்கல. யாராவது போய் கிணத்துல விழுகும் பொழுது மூழ்க தொடங்கிய மூழ்கிறோம். எந்த அளவுக்கு அவிசுவாசம், எந்த அளவுக்கு உலகத்தை குறித்ததான அறிவு மேல எலும்ப எலும்ப
கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மூழ்கிறோன்னே தெரியாத அளவுக்கு மூழ்கிறோம். அப்போ கூட ஆண்டவரே என்னை காப்பாற்றணும் போது இயேசு கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அதனால தான் உங்களுடைய அவிசுவாசம் கூட உங்களை கொல்ல முடியாதுன்றோம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. விழுந்தா கூட எங்கே விழுகுவீங்க? எங்கே விழுவீங்க? நோவா எங்கே விழுந்திருக்கிறாரு? எங்கே விழுந்திருப்பாரு? பேழைக்குள்ள தானே. அலமே மோதி மோதி அடித்தாலும் கொஞ்சம் இப்படி இப்படி வந்தாலும் நோவாவுக்கு கால் சரிக்கி விழுந்தார். எங்கே விழுந்தார்? அப்போ நீங்கள் விழுந்தா இன்னுமே கிறிஸ்துவுக்குள்ள தான் விழுந்திருக்கிறீங்க. அதனால தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப, ஏன்னா அவன் நீதிமான்கிற அடையாளத்தோடு கூட தான் விழுகிறான். அப்போ விழுகும் பொழுது நீதிமான் தான், எழுந்திருக்கும் போதும் நீதிமானாக தான் இருக்கிறான். அதனால தான் பயப்படாதீங்க. எந்த பாவமும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, உங்களை சிறைப்படுத்த முடியாது. ஆத்துமா அவ்வளோ தூரத்துக்கு வல்லமை உடையது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சத்துரு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்து போயிட்ட, உனக்கு நடக்காது, உனக்கு வாய்க்காது, இனிமேல் இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு அந்த கற்பனைக்குள்ளே கொண்டு போன மாத்திரத்தில் கடவுளையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். செய்யும் தொழிலே தெய்வம், விடாமுயற்சி விசுவரூப வெற்றி, யானைக்கு தும்பிக்கை, மனுஷனுக்கு தன்னம்பிக்கைன்னு சொல்லி போட்டு தத்துவமாக போட்டுட்டு நடுவில் கடவுள்ன்றவரே இருக்க மாட்டார். அப்ப ஒரு விதத்தில் விசுவாசித்து இன்னொரு விதத்தில் உங்களால் சிந்திக்க முடியும். அதனால தான் இந்த சிந்தனை மண்டலம் சரியா என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதோடு கூட சேர்ந்து இருக்கட்டும். வார்த்தையை பார்க்குறீங்களா, வார்த்தைக்கு நேரம் அந்த ஆத்துமாவை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாடு வெயில் நேரத்தில் காலையில் அவுத்து விட்ட உடனே போய் புல்லை வேக வேகமாக மேயும். மேய்ஞ்சிட்டு ஒரு மரத்தடி நிழல்ல வந்து உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் ஏற்கனவே மேய்ஞ்சு உள்ளே இருக்கிறத திரும்ப வெளியில் கொண்டு வந்து அசைப்போடும். பார்த்துருக்கீங்களா? நல்ல வாயில் பார்த்தீங்கன்னா நுரதல்ற அளவுக்கு அது அசைப்போடும். அசைப்போடுற நேரம் தான் இந்த தியான நேரம். நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்க, காலையில் எழுந்திரிச்சு வேதத்தை வாசிக்கிறீங்க, வண்டியில் போகும்பொழுதும் வேலை பார்க்குற இடங்கள்லையோ அல்லது ஏதோ கொஞ்ச நேரம் தனிச்சிருந்த ஆண்டவரை நீர் சொல்லி இருக்கிறீரே, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீருங்கிறத அசைப்போடுற நேரம் என்ன தெரியுமா? உட்காந்து வாயில நீங்க திரும்ப எடுத்து பேசுற நேரம். அதுக்கு பேர் தான் தியானம், மெடிடேஷன். தியானம்னா கையை காலம் மடக்கிட்டு அப்படி குண்டலினி சக்தியில இருந்து உங்களை அப்படியே மேலே தூக்குறது இல்லை. தூக்குங்க தூக்குங்கன்னு உட்காந்து இருந்துட்டு எங்கிட்ட இருந்தீங்க தூக்குவீங்க? உட்காந்து வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை தேவ வார்த்தையா இருக்கிறதுனால உங்களை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா அவருடைய உன்னதங்களிலே வலது பாரசத்தில் அளவுக்கு. இங்கே உட்காந்து இருந்துட்டு என்னை நானே தூக்கி தூக்கி பார்த்துட்டு முடியலன்னு உடனே அப்போ நமக்கு அந்த சக்தி இல்லை. ஐயா பெரியவர், அவர் தான் கடவுளுக்கு பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாரு. வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவரே, உன்னதங்களிலே உம்மோடு கூட நான் வலது பாரசத்தில் அவ்வளோ பெரிய இடத்துல நான் இருக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆள், இங்கே எப்படி நான் சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? அறிவு உண்டாகட்டும், விசுவாசிக்கிறது சிந்தனையாய் மாறட்டும், அறிவாய் மாறட்டும். அந்த அறிவு மண்டலத்துக்குள்ள அந்த விசுவாசம் உள்ள வரும் பொழுது நீங்கள் என்னவெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் சொன்னபடியே அது ஆகும். விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்குள்ள அந்த அறிவு உள்ள வந்துருச்சு. நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அறிவுபூர்வமாய் உள்ள வந்தது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கை தூக்குறீங்க, எல்லாரும் விசுவாசிச்சிருக்கிறீங்க. ஆனா ஒரு சூழ்நிலைன்னு ஒரு வரும்பொழுது மனம் சொல்லும், ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தேவை, உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய வழி? புரியுதுங்களா? மனம் சொல்லும் பொழுது கடவுள் இல்லைன்னு சொல்லிட போறது இல்லை, ஆனா மனசுக்குள்ள நம்ப ஆரம்பிச்சிடறோம் கடவுள் இல்லை. அதனால இந்த பிரச்சனை வெளியில வர்றதுக்கு அந்த ஐயாவை போய் பார்க்கணும், இவரை போய் பார்க்கணும், இதை செஞ்ச இந்த பிரச்சனை வெளியில வந்துடலான்னு சுயத்தில் நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடறோம். புரியுதுங்களா? ஆனா ஆவியில விசுவாசிக்கிறோம், கடவுள் இருக்கிறாருங்கிறது நல்லா விசுவாசிக்கிறோம். ஆனா மனதில் அந்த அறிவு வராத வரையிலும், ஆத்மாக்குள்ள அந்த மறுரூபம் வராத வரையிலும், அதனால அந்த ஆத்மாவை ட்ரெயின் பண்ணணும். ஸ்கூல்ல போய் சொல்லி கொடுக்குறாங்க, என்ன 2 ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைனை போட்டு விட்டு அதுக்கு பேரு ஏ. திரும்ப திரும்ப அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கையை பழக்கிறாங்க, கை பழக்கும் போது வாயை பழக்கிறாங்க, சொல்ல சொல்ல வச்சு வச்சு அந்த ஆவியை அந்த இருதயத்துக்குள்ள அதை எழுதிடுறாங்க. படிக்காத பிள்ளைக்கு 2 சாஞ்ச கோடு ஒரு படுக்க கோடுன்னு சொல்றதுக்கு பதிலாக இப்ப பிள்ளை
டீசெண்டா அது ஏ அப்படின்றது என்ன, ஆத்துமாவை ட்ரெயின் பண்ணியாச்சு. அப்ப இந்த ஆத்துமாவை ட்ரெயின் பண்ற வேலையை தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் வாரந்தோறும் வாங்க. வரும்பொழுது உங்களுக்குள்ள தேவனுடைய கிரியை ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்தை ஜெயிக்க, சவாலான இந்த உலகத்துல போட்டியும் பொறாமையும் தாழ்ச்சி நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல சக்சஸா வாழ்றதுக்கு உங்க ஆத்துமா ட்ரெயின் பண்ணப்படணும். எந்த ஸ்கூல்ல, எந்த காலேஜ்ல, எந்த யூனிவர்சிட்டியில இதை செய்ய முடியாது. அதுக்கு தான் தேவன் சபையை வச்சிருக்கிறார். நீங்க நிறைய படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா படிப்பை மேன்மை பாராட்டுறாங்க. படிப்பு நல்லது, ஆனா தேவ சமூகத்தில் வரும்போது படிப்பு ஒண்ணுமில்ல. எனக்கு தெரிய ஒருத்தர் டபுள் எம்ஏ முடிச்சிருக்காரு, வயசு 40 தாண்டி போயிட்டு இருக்குது, கல்யாணம் கட்டல. ஏன்னு கேட்டா 40 வயசுக்கு முன்னாடி நான் எப்படியாவது நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் நான் திருமணத்தை முடிப்பேன்னு வச்சுட்டு இருக்காரு. படிப்பு இருந்ததா? இருந்தது. வாழ்க்கை குறித்து அறிவு இருக்குதா? இல்ல. ஏன்னா அது அந்த நேரத்தில் நடக்க வேண்டியது நடந்திருக்கணும். ஸோ படிப்பு எந்த ரீதியிலும் குறைவா இல்லை, ஆனா கடவுளுடைய காரியம் படிப்புக்கு மேலானது. படிப்பை பார்க்கலாம், ஞானமே முக்கியம். அது விளையிற இடம் எங்கே? தேவனிடத்துல தானே இருக்குது. எந்த யூனிவர்சிட்டியில் காலேஜில் இருக்குது? ஞானம். அறிவு கொடுக்கலாம், புத்தியை கொடுக்கலாம். ஞானம் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து தான் வருது. ரோமர் 12:1 இந்த ஆத்துமாவை குறித்து பவுல் சொல்ற, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. விசுவாசம் உள்ள ஆராதனை இல்ல, புத்தி உள்ள ஆராதனை. என்ன அப்படின்னா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு, உங்களுடைய சரீரத்தினுடைய அவயங்களை, அதாவது உங்களுடைய மாம்ச எண்ணங்கள், சிந்தனைகளை தேவனுக்கு என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆயிரலாம். வேற ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களால போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாசலா இருக்கிறது உங்களுடைய ஆத்துமா. அந்த ஆத்துமா இப்ப என்ன நினைக்கணுமா, எனக்கு எத்தனை லாங்குவேஜ் பேச தெரியும், எத்தனை டிகிரி வாங்க தெரியுன்றதுல இல்ல, இந்த ஆத்துமா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக. கடவுளுக்கு அடுத்த காரியங்கள் என்னது? இதையே பவுல் தான் சொல்றாரு, இந்த தேவனை அறிகிற அறிவுக்காக எனக்கு எது எல்லாம் லாபமா இருக்குதோ எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என கருதுகிறேன். சொன்னவர் யாரோ படிப்பறிவு இல்லாதவர் இல்லைங்க, அவ்வளவு படிச்சவர். எனக்கு புதிய ஏற்பாடே இன்னைக்கு கடவுளுடைய ரகசியங்களை, வெளிப்பாடுகளை அதிகமாக எழுதி வச்ச மனுஷன். அவர் சொல்றாரு, நான் யூத கோத்திரத்தில் பிறந்தவன், பெஞ்சமின் கோத்திரத்தான், யூத குலத்தில் பிறந்திருக்கிறேன், எபிரேயன், கமலையற்ற இருந்து நான் படிச்சிருக்கிறேன். அது எல்லாமே நான் குப்பையா பார்க்கிறேன். ஏன்னா கடவுளை அறிகிற அறிவுக்காக அது எல்லாம் எனக்கு அதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லைன்னு ஆனா எல்லாத்தையும் படிச்சவர் சொல்றாரு. இன்னைக்கு எதையுமே படிக்காம குப்பையா பார்க்கறேன்னு ஸ்கூலுக்கு போகாம இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வச்சுட்டு அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் கீழே வைங்க. அதுக்கு தான் மேன்மை. 10 முடிச்ச உடனே நான் ஊழியத்துக்கு போயிடுறேன். இல்ல, ஊழியத்துக்கு நீ வராத. 10 முடிச்சு நீ ஊழியத்துக்கு வந்து என்ன செய்ய போற? ஒரு டிகிரி முடிங்க, இருக்கிறதுலே உலகத்தில் பெஸ்டானதை கற்றுக்கொள்ளுங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துக்குள்ள அந்த சொத்தோடு கூட வாங்க, கடவுளே உங்களை நடத்துவார். இந்தியா சாகுது, ஆப்பிரிக்காலாம் சாகுது. ஏன்? இப்பதான் கோமால இருந்து கண்ணு தெளிஞ்சுச்சா? அது ஏற்கனவே செத்துட்டு தான் இருக்குது. உங்களுடைய சக்சஸ், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் வச்சு இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்படாத வரைக்கும் இந்த உலகம் பாதிக்கப்படாது. உலகத்தை பாதிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். உலகத்தை தலைகீழாக திருப்புகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த எல்லைக்குள்ள வரணும். சொல்றாரு, உங்கள் மனம் உள்ளம் சிந்திப்பது போல நீங்கள் உங்க வாழ்க்கை அமையும். உள்ளான மனிதன் எதை சிந்திக்கிறானோ அந்த மனம் சிந்திக்கட்டும். ஏன்னா தேவனுடைய சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாய். ஆவியில நல்லா தெரியும், வியாதிப்படுவது தேவ சித்தமா இல்லைன்றது நல்லா தெரியுது இல்ல. ஆனா வியாதி வரும் பொழுது என்ன செய்யறோம்? சீசனுங்க,
பனி பெய்யுது இல்லையா, மழை அடிக்குது இல்லையா, காய்ச்சல் வரத்தானே செய்யும். அப்ப இங்க என்ன தடையா இருக்குது? இப்படி நிறைய நம்ம காது கேட்க கேட்க என் ஆத்மாக்குள்ள நிறைய பேசி வச்சுட்டாங்களா, வியாதி வந்த உடனே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் இருக்கக்கூடாது. என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது அறிவாய் மாறும் பொழுது சுகம் பிள்ளைகளின் அப்பமா இருக்கிறது. இயேசு சொன்னார், முந்தி பிள்ளைகள் சாப்பிடட்டும், முந்தி பிள்ளைகள் சாப்பிடட்டும். இன்னைக்கு பிள்ளையே பார்த்தீங்கன்னா சாப்பிடலையே. பிள்ளை சாப்பிட்டா தெரியும் இந்த உலகத்துக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது அறிவாய் மாறும் பொழுதுதான். அந்த அறிவாய் மாறுறதுக்கு என்ன செய்யணும்? ஆத்மாவை ஸ்கூலுக்குள்ள கொண்டு போகணும், சபைன்ற யூனிவர்சிட்டிக்குள்ள கொண்டு வரணும், சபை சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, உட்கார மாட்டேங்கிறான், அப்படியே திருகிக்கிட்டே இருக்கிறான். மிஸ் குச்சியை வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம குச்சி எல்லாம் வைக்கிறது இல்ல. ஆவியானவரே உங்களை நடத்துவார். உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, சுயாதீனம் இருக்கு. வாழ விரும்புறவங்க வாழ்க்கை அவங்களுக்குள்ள அப்படியே இறங்கி இறங்கி வேலை செய்யும். அப்ப என்ன செய்யணும்? வேதத்தோடு கூட அதிகமான நேரத்தை வீட்டில் செலவு செய்ய உங்க பாசையே மாற ஆரம்பிக்க. தெரியுமா, முந்தில வேற ஒன்று சொல்லிட்டு இருப்பேன், இப்பெல்லாம் பார்த்தாலே வசனமா வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஆவியான பேச வச்சுக்கிட்டே இருப்பார் சூழ்நிலைக்காக. ஆத்மா மறுவப்பட்ட ஆத்மா பக்குவப்பட்ட ஆத்மாவா மாறுது. இன்னைக்கு உங்க இருதயம் சுகத்தை விசுவாசிக்கிறது, ஆனால் உங்கள் மறுரூபமாகப்படாத உங்களுடைய மனம் அதை பெற்றுக்கொள்ள விடாது. தேவன் சமாதானம் தந்திருக்கிறார். உலகம் தர முடியாத சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். எத்தனை தடவை சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இந்த சமாதானத்தை நீங்க இழந்து நின்று இருக்கிறீங்க? ஏன்? விசுவாசம் அறிவாய் மாறாதனால. வீட்டுக்குள்ள என்ன அறிவா இருந்ததோ அதுதான் வீட்டுக்குள்ள வேலை செய்யுது. வீட்டில் நிம்மதியே இல்லைங்க, வீட்டில் எனி டைம் பிரச்சனையா இருக்குதுங்க, சத்துரு தாண்டவம் ஆடுதுங்க. யாரு சொல்றது? யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவ சமாதானத்தை வச்சிருக்கிற பிள்ளை இப்படி சொல்லுது. அனுபவிக்குதான். எதை அனுபவிக்குது? சமாதானத்தை அனுபவிக்கல. ஆனா வேற ஒரு காரியம், ஏன் கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னைக்கு தோற்று போறாங்க? கிறிஸ்தவன் ஏன் இன்னைக்கு தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவிக்க முடியறதுக்கு எது தடையா இருக்குது? புரியுதுங்களா? ஆத்துமான்கிற அந்த ஆதாரம் சரியாக பயன்படுத்தப்படணும். உங்களுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த ஆற்றல். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி என் கிருபாசனத்தண்டையிலே கிட்டி வான்றாரு. பக்கத்துல நீயே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரே என் ஜெபத்துக்கு பதில் தர்றேன்றாரு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அவர் தான் ஜெபத்துக்கு கூப்பிடவே செய்யறாரு. ஆனா நாம என்ன நினைச்சிடறோம்? ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, கெஞ்சிற ஆண்டவரை, மன்றாடுற ஆண்டவரை, என் ஜெபத்துக்கு எப்படியாவது பதில தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? தைரியமா வா, உதவி பெற்றுக்கொள்ளலாம், சகாயத்தை பெற்றுக்கொள்ளலாம், என் கிருபாசனத்தண்டையில வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம மனதுக்குள்ள அந்த அறிவு விசுவாசிக்கிறோம், அதனாலதான் அந்த இயேசுட்டே வந்து ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபிக்கும் போது அறிவில்லாத ஜெபம். அதனாலதான் வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குறனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. ஏன் செவி? ஆத்மாக்குள்ள அறிவு உள்ள போகணும், அறிவா உள்ள போகணும். அப்ப வேதத்தினுடைய சத்தத்தை கேட்க கேட்க எனக்குள்ள அறிவு உள்ள வரும். அறிவு வந்தா உணர்ச்சி மாற ஆரம்பிக்கும், உணர்ச்சி வந்தா தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு மத்தியில ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அறிவுல இருந்து நான் பேசுறேன். இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த மழை எம்மாத்திரம், இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். என் தேவைகளை பார்க்கலாம் கடவுள் பெரியவராய் இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிற எல்ஷடாய் போதுமானதற்கும் அதிகமான தேவனாக எனக்காக இருக்கிறாருங்கிறத அறிவுல இருந்து பேசணும். விசுவாசிக்கிறத வெறுமான விசுவாசம் இருக்கு, ஆனா அறிவாய் வரலன்னா அறிவுக்காக நான் எந்த வேலையும் செய்யல. ரொம்ப பெரிய செய்தி, அநேக நாள் பேசப்பட வேண்டியது. அப்ப தேவனுடைய வார்த்தையினால மறுரூபமாக தேவன் ஆற்றலை அங்கிருந்து வெளிப்படுத்துறார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஆத்துமா தான் தேவ ஆற்றலை உங்களுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர முடியும். அப்ப என்னவெல்லாம் எனக்கு முடியும் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரோ எல்லாத்தையும் என்னால செய்ய முடியுமா? கடவுள் எனக்கு என்னவெல்லாம் முடியும் சொன்னாரோ எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் இப்ப எனக்குள்ள அவர் சொல்லும் பொழுதே எனக்குள்ள வந்துருச்சு. பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவாய், ராஜாவை போல நீ இருப்பேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா ராஜாவை போல இருக்கக்கூடிய அபிஷேகம்
அந்த ஆற்றல், அந்த சூழ்நிலைகள் எல்லாத்துமே இன்னைக்கு எனக்குள்ள வந்தது. ஆனா எனக்குள்ள நான் விசுவாசிக்கிற காரியம் என் ஆத்துமாவுக்கு வராதனால கேட்டுட்டேன். சர்ச்சில் கேட்கும்போது நல்லா தெரியுது, வீட்டில் போய் பார்த்தா அதே பழைய வீடு, அதே பழைய புருஷன், அதே பழைய மனைவி, அதே பழைய பிள்ளை. பார்த்த உடனே அது அங்கே, இது இங்கே. இங்கே எப்படி இருக்கணும்? நேற்று எப்படி இருந்தனும் அதே போல தான் இன்னைக்கு இருக்கணும். ஆளுகையாது ஒண்ணாது. அவருக்கு என்ன, அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு. புரியுதுங்களா? எவ்வளோ முக்கியம் உங்க ஆத்துமா. அதனால தான் இது கேட்கும்போது நல்லா இருக்குது. வருஷ கணக்காக உங்களுக்குள்ள அரணா கட்டி இருக்கிறது ஒரு பிரசங்கம் மாற்றாது, மாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்க, அவங்கள வாழ்க்கையில ஏன் அப்படி இருக்குது? சர்ச்சுக்கு போறாங்க, ஏன் இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு? மாத்தி மாத்தி நம்ம கேள்வி கேட்கிறோமே. புரியுதுங்களா? வீட்டுல போய் கேட்கறத பிராக்டிஸ் பண்றது இல்ல, பயிற்சி. பிராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் போய் நான் வடக்கத்தை பேசணும்னா வீட்டில் போய் அப்படியே வார்த்தையில எகிரி குதிக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே அவனுக்கு கண்ணியாயிருக்கிறது. உதடுகளின் துரோகம் என்னன்னு தெரியுமா? உதடுகளின் துரோகம். துரோகம், துரோகின்னா என்ன? எதிரி வேற, துரோகி வேற. கூடவே இருப்பான், ஆனா நமக்கு எதிரா குழி பறிச்சுக்கிட்டே இருப்பான். உங்க வாய் உங்க கூடவே இருக்குதா? நல்லதா செய்றீங்களா? ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு துரோகமாவே பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்கும், எனக்கு வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, இப்படி உங்களுக்கு துரோகமாவே பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா உங்களுடைய நன்மையை வாங்கிக்கிட்டே இருப்பான். துன்மார்க்கனுக்கு. ஆனா நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. உங்க வாய் அப்படி இல்லை, ஜீவ ஊற்றாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜீவ ஊற்றாக வெளிப்படணும். எனக்கு சார்பாக, எனக்கோடு கூட இருக்கிற, எனக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டிய ஆள் எனக்கு விரோதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் உதடுகளின் துரோகம் தூரமாயிரணும். ஆத்மாக்குள்ளாக தேவன் வாய், காது, உணர்வுகள் மூலமாக அந்த ஆத்மாவில் தேவனுடைய வார்த்தைகள் நிரப்பப்படணும். அப்ப தேவன் சொல்ற நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்றாருன்னா நல்லா தெரியுது. ஆனா நம்ம பண்ற ஜெபம், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதறியும், கைவிட்டுறாதறியும். சண்டே கிளாஸ்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் மலையில ஏறி இருக்கிறான், திடீர்னு மலைச்சரிவு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டு வர்றான். பெரிய பாதாளம், கீழே குழி, விழுந்தா செதறிடுவான். டப்புன்னு ஒரு மரக்கப்பு இருக்குது, பிடிச்சிட்டான். எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? தொங்கிக்கிட்டே இருக்கிறான், கை வலிக்குது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கத்துறான். கத்துனா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நான் கையை நீட்டிட்டேன்டா, உன் கையை இப்ப மரக்கொப்புல இருந்து கையை விடு அப்படின்னா நம்ப முடியல. ஏன் விட்டா விழுந்துருவோம். கடவுள் சொல்ற வார்த்தையை விட நான் ஒன்னு பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்களேன், அதை குறிச்ச அறிவு ரொம்ப பெருசா இருக்கு. அதுதான் நம்மளை காப்பாத்துது. சண்டே கிளாஸ்ல கதையா சொல்லுவாங்க. கடவுளை நம்பணும். அதனாலதான் குழந்தைகளை போல் ஆகாவிடில். குழந்தைங்க பாருங்களேன், எதை சொன்னாலும் அது நம்பும். அதனாலதான் கடவுள் உங்கள்கிட்ட எதைனாலும் சொல்றதில்ல, பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிக்கிறேன், நான் சொன்னபடி செஞ்சுப்பார், உன் வாழ்க்கை நலமா இருக்கும், லாபமா இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். அப்ப கடவுளை அறிய வேண்டிய பிரகாரமா அறிந்து கொள்வதற்கு முன்னால எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை யோசிச்சு ஜெபத்துல பேச பழகுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்றோம். அறிவில்லாத ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? விசுவாசிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணா இருக்கு, சிந்திக்கிறது ஒண்ணா இருக்கு. சிந்தனை விசுவாசத்தோடு கூட இணையும் பொழுது அந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நீங்க சிந்திக்கல அப்படின்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிரும்? கடவுளை என்னால புரிந்து கொள்ளவே முடியல, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி கடவுளை நான் கேள்வி கேட்கிறவனாக ஆரம்பிக்கிறேன். காரணம் அப்படிப்பட்டவர்களுடைய விசுவாசம் அறிவாக மாறல. கேள்வி கேட்கறதுலாம் கடவுளுடைய பிள்ளையாவே இருக்குது. கடவுளுடைய பிள்ளை தான் இப்படி கேள்வி கேட்குது. ஏன் கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்கணும்ல, ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அறிவாக அது மாறல. அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையிலிருந்து, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன்றது விசுவாசிக்கிறாங்க. அறிவாக ஆத்துமாக்குள்ள வராததுனால சத்துரு அவர்களை அந்த குழியிலேயே வச்சிருப்பான். ஏன்னா அறிவு மண்டலத்துல தான் வேலை நடக்குது. என்பாவமே என்பாவமே என் பெரும்பாவமேன்னு சொல்லி பாவத்திலேயே உட்கார வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாறுது. ஆகையினால ரோமர் 1:28 போட்டிருக்கு,
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். பற்றி கொண்டிருக்க முடியல. அறிவை, சிந்தனைய விசுவாசிக்கிறோம். கேள்விப்பட்ட உடனே ஏசுன்ன உடனே விசுவாசிக்கிறோம். ஆனா அறிவில்லை. ஆனா நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன நினைச்சுன்னா, ஆவிக்குரிய உலகம்னா 10 சோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவர் அவர் ஆளு, ஆவிக்குரிய ஆளுன்னு சொல்லி கடவுள் நம்பிடுவான்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்றதுனால அவர் ஆவிக்குரியவராக இருக்க மாட்டாரு. யோபு தான் சொன்னாரு, ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஆவிக்குரிய காரியம் அது. கர்த்தரை எடுத்தார். அதனாலதான் எல்லாமே ஆவிக்குரிய ஸ்தோத்திரம்னு போட்டு கடைசியில் புள்ளி வச்சுட்டா ஆவிக்குரிய காரியம்னு போயிடக்கூடாது. அறிவுபூர்வமாய் பார்க்க பழகணும். விசுவாசிக்கிறேன், அது அறிவாய் மாறணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் அப்படின்னா ஒழுங்கா பேசிட்டு இருக்கிற ஆளு டோனே மாறும் தெரியுமா? டோனே மாறிடும். அப்படிலாம் வாய்ஸ்லாம் மாத்தி தடிச்ச குரல்ல எல்லாம் பண்ணிடலாம். அறிவு இருக்குதா உள்ள விசுவாசிக்கிறது? ஆனா அறிவுபூர்வமா போய் ஜெபத்துல வைக்கிறனா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா, மரணம்னா உங்களை இயங்க விடாம பண்ணிடும், உங்கள் ஆற்றலை கொல்லும். உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த ஆத்தும மருவம் ஆகலை அப்படின்னா, மாம்ச சிந்தைனா இந்த உலகத்திற்கு அடுத்த சிந்தையிலேயே வாழ பழகிற ஒரு மனிதன் என்ன ஆகுறான் அப்படின்னா, அவனுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த ஆற்றல்லாம் உறிஞ்சப்பட்டு கொல்லப்படுது. தரிசனங்கள் கொல்லப்படுது. அந்த இடத்துல தேவன் சொன்னா செய்யக்கூடிய அந்த ஆசை கொன்றும். அதனாலதான் அதிகமான உலகத்தோடு கூட தொடர்பு இருக்கு. உலகத்தோடு கூட தொடர்புனா உலகத்தினுடைய சிந்தையோடு கூட தொடர்பு. ஆனா ஆண்டவர் உங்களை உலகத்துக்குள்ள தான் அனுப்பி இருக்கிறார். எப்படி? தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கணும், ஆனா ஒட்டக்கூடாது. நீங்க உலகத்துக்குள்ள போகணும், உலகம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப உலகம்னா என்ன? சிந்தனை. உலகம்னா ட்ரெஸ்லையும் சடையிலையும் வந்துடக்கூடாது. இந்த உலகம் வந்துருச்சு, உலகம் வந்துருச்சுன்னு. சிந்தை, உலகத்தினுடைய சிந்தை அவங்கள போல சிந்திச்சு அவங்கள போல செயல்படுற வேஷம் தரிக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்படித்தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்கள போல நீங்க வரைஞ்சுக்கிட்டு, அவங்கள போல நீங்க பேசிக்கிட்டு, அவங்கள போல நீங்கள் செயல்படாதீங்க. நீங்க வேற மீட்கப்பட்டவர்கள், இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறவங்க. அதுக்கு பிறகு மறுபடி பிறந்தவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களை அப்படி பார்க்க பழகுங்க. அது அறிவாய் மாறட்டும். எப்படி நான் ஒப்பானவனாய் இந்த பூமியில இருக்க முடியாது? அவ்வளவு தூரத்துக்கு விசேஷமானவன் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்காக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதனை வாசிக்கும் போது எனக்குள்ள அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்க, என் இருதயம் மாற ஆரம்பிக்குது. ஆத்துமா தேவன் விரும்புகிற வண்ணமான உயர்தரமான காரியங்களை என்ன ஆரம்பிக்குது. பரிசுத்த ஆவியானவர் அவசியம், அபிஷேகம் அவசியம், வார்த்தை அவசியம். இதெல்லாம் உங்களுக்குள்ள தேவன் வைத்தின அந்த ஆற்றல்களை வெளியே கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. அப்ப நிறைய ஆற்றல் உள்ளவர்களாக உங்களை ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஆனா குறுக்க மனம், ஆத்துமான்ற ஒரு தடை ஒண்ணு இருக்குது. இந்த மனதை புதிதாக்கல அப்படின்னா, மறுரூபமாகல அப்படின்னா, இந்த மாம்ச சிந்தை உங்கள் தரிசனத்தை கொல்லும். பாவத்தின் எண்ணங்கள் சிந்தனைகளோடு கூட வாழ்ந்து இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு மனுஷன் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளாக, எங்கேயும் ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, என்னால முடியாது, என்னால நடக்காது, இந்த பாவத்தை என்னால ஜெயிக்க முடியாது, இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி ஒத்த இலைக்கும் தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷன் அடிமைப்பட்டு போய் கிடப்பான். உதறி மேல வாங்க. ஆத்துமாவை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. என்ன செய்யணும்? வார்த்தையோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்யுங்க. வார்த்தை என்ன சொல்லியிருக்கதோ திரும்ப திரும்ப அதை அறிக்கை பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருங்க சூழ்நிலையை பார்த்து. ஏன்னா நீங்க விசுவாசிக்கிறத பேசுறீங்க. அதனாலதான் அதுக்கு பேரு விசுவாச அறிக்கை. இந்த அறிக்கை சாகிற வரைக்கும் செய்யப்பட வேண்டியது. பாவ அறிக்கை என்னைக்கோ ஒரு தடவை பாவம் செய்த போது, இயேசுவே ஆண்டவன் சொல்லி ரட்சிப்புக்குன்னு பண்ண அறிக்கை ஒரே ஒரு தடவை, இயேசுவே என் ஆண்டவன் சொன்ன போது. ஆனா விசுவாச அறிக்கைன்னு சொல்லி அனுதினமும் செய்யப்பட வேண்டியது, ஒவ்வொரு தடவையும் செய்யப்பட வேண்டியது. அதனாலதான் அறிக்கைகளின் பிரதான ஆசாரியர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பேசுங்க. வேதத்துல சொல்லி இருக்குதா? எழுந்து தைரியமா பேசுங்க. ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில எடுத்து எடுத்து பேசுங்க. ஆண்டவரே, கட்டாத வீடு எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. பெரிய பட்டணங்களை நான் சுதந்திரிக்கிறவன். நடாத திராட்சை தோட்டம்,
மற்றவர்கள் விதைத்ததை நான் அறுக்க பிறந்திருக்கிறேன். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக, நான் தான் அந்த நீதிமானாய் இருக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் பண்றது கடவுள். லாபானுடையதை எடுத்து யாரும் இங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. லாபானே இங்க கையை கட்டிட்டு நிற்பார், இது நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். விசுவாசிங்க, இயேசு ஆண்டவர்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனா அது அப்படியே உங்க ஆத்மாவுக்குள்ள வராத வரையில உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாருங்கிறதா தெரியாமலே போயிடும். எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது ஏதோ கெட்டகுமாரன் கதை இல்லை, நல்ல சமாரியம் கதை இல்லை. உங்களை பற்றினது. உங்களுக்குள்ளாக தேவன் மறைத்து வைத்திருந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு வர்ற அந்த பிள்ளைகளுக்கு, அதுலேயும் கடைசி பேர பிள்ளைக்கு ஒளிச்சு வச்சு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, சுருக்கு பையிலிருந்து, அந்த மாதிரி ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதில் பங்கெடுக்கிற நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நீர் என்னவெல்லாம் எங்களை குறித்து நீர் பேசினீரோ, என்னவெல்லாம் நினைத்து சிலுவையிலே நீர் ஆண்டவர் ரத்தம் சிந்தினீரோ, ஆண்டவரை சரீரத்தை பிக்க நீர் ஒப்பு கொடுத்தீரோ, அத்தனையும் எங்கள் வாழ்க்கையாய் மாறும்படியாய் எங்களுக்கு பலனை கொண்டு வருகிற விசுவாசம், தைரியத்தை, நம்பிக்கையை கொண்டு வருகிற ஆண்டவரே, இந்த தெய்வீக விருந்திற்காக நன்றி செலுத்துகிறோம். புது உடன்படிக்கை உம்மோடு எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறதே, அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்புகிறீர். அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.